ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் மீண்டும் கூடி வர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் ஒரு புதிய பாடத்துக்குள்ளாக செல்லலாம் என்று கருதுகின்றேன். சென்ற வாரம் வரை சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுடைய கிருபையினாலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு மற்றும் போதனையிலிருந்து கற்றுக்கொண்டு வந்தோம். இன்றைய தினத்திலே நாம் நிருபங்களுக்குள்ளாக செல்லலாம் என்று கருதுகின்றேன். நிருபங்கள் என்று சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபங்கள். ஏனென்றால் எபிரேயர் போன்ற ஒரு சில நிருபங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பவுலுடைய நிருபங்களை நாம் இன்று முதல் கர்த்தர் சித்தமானால் வசனமாக அல்லது வசன பகுதிகளாக வசன பத்தி அளவிலே நாம் தியானிக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்தில் முக்கியமான ஒரு நிருபமாக கருதப்படுகிற ரோமர் நிருபத்தை நாம் தியானிப்போம். ரோமர் என்கிற பெயரை குறித்தவுடனே நமக்கு தெரியும், பைபிள் படிக்கிறவர்கள், கிறிஸ்தவ பிரசங்கங்களை கேட்கிற அனைவருக்கும், கிறிஸ்தவத்தை குறித்து ஓரளவு அறிந்த அனைவருக்குமே ரோமர்களை குறித்து தெரியும். இதற்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரோமர் என்று சொல்லும்போது பல வேளைகளிலே ரோமன் கத்தோலிக்க அந்த சபையோடு புரிந்து கொள்கிற ஒரு வழக்கம் உண்டு. இங்கே பைபிளிலே சொல்லப்படுகிற ரோமர் சபை வேறு, ரோமன் கத்தோலிக்க என்கிற ஒரு சபை பிரிவு வேறு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அடிப்படையிலே அறிந்திருக்க வேண்டும். சரித்திரத்திலே படிக்கும்போது பிற்காலத்திலே சில கிறிஸ்தவர்கள் ரோமை சேர்ந்தவர்கள் ரோமன் கத்தோலிக்க பிரிவினராக மாறினார்கள் என்கிற ஒரு வாதத்தை வைப்பார்கள். அதை மேலோட்டமாக பார்த்தால் அது சரியாக தோன்றும். ஆனால் நாம் கவனமாக ஆய்வு செய்வோமானால் ரோம நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த சபைக்கு எழுதினாரோ அந்த சபை பிற்காலத்திலே ரோமன் கத்தோலிக்க சபையாக மாறினது என்று வைக்கிற வாதம் எந்த அளவுக்கு வரலாற்று ரீதியாக சரியாக இருக்கும் என்பதை நாம் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். ஆகவே நாம் இங்கே ரோமர் என்று படிக்கும்போது ரோமன் கத்தோலிக்க சபை பிரிவு என்று புரிய வேண்டிய தேவையில்லை. கிறிஸ்தவ சபை அல்லது கிறிஸ்தவம், கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டி என்று புரியலாம். நாட் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டி, பட் கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டியுடைய ஒரு சபையாக ரோம பட்டணத்தில் இருந்த சபை என்று வேண்டுமென்றால் புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்ததாக இந்த ரோமர் புஸ்தகத்தை குறித்து சொல்வதாக இருந்தால் இதை நாம் அறிந்திருக்கிறவனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம சபைக்கு வாழ்த்து கூறி, ஏனென்றால் அவருடைய நிருபத்தை நான் படிக்கும்போதே தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பயணங்கள் மூலம் பல சபைகளை ஸ்தாபித்தவர். ஆயினும் இந்த ரோம சபையை அவர் ஸ்தாபிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த அப்போஸ்தலருக்கும் ரோம சபையோடு நேரடி தொடர்பு இருந்ததா என்று கூட சொல்ல முடியாது. குறிப்பாக பேதுருவும் இந்த சபையை நேரடியாக ரோமிலே சென்று ஸ்தாபித்தார் என்று சொல்ல வாய்ப்பில்லை. ஏனென்றால் நாம் வேதவசனங்களை படிக்கும்போது இந்த சபையை யார் ஸ்தாபித்தார் என்கிற ஒரு கேள்வி எழும்பும். அதற்கு அறிஞர்கள் சொல்வது, எந்த அப்போஸ்தலர்களும் நேரடியாக சென்று ரோம சபையை ரோமிலே ஸ்தாபிக்காதபடியினாலே ரோமிலே எப்படி சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்கிற ஒரு கேள்வி எழும்பும்.
அதற்கு கொடுக்கின்ற பதில் என்னவென்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நான் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அது அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தெகோஸ்து நாளிலே எருசலேமில் கொடுத்த செய்தியோடு இந்த வசன பகுதி சம்பந்தப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று 10 நாட்களுக்கு பின்பு, அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து கணக்கு வைத்தால் சரியாக 50 நாட்கள், அதை பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று யூதர்கள் கொண்டாடுவார்கள். அந்த நாளிலே இந்த நிகழ்வு நடந்தது. அப்போது நாம் படித்த இந்த பட்டணங்களில் இருந்தெல்லாம் யூதர்கள், யூத மதத்துக்கு மாறினவர்கள் என்று பலர் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அப்படி வந்திருந்த போது பெந்தெகோஸ்து நாள் நிகழ்வு நடந்தது. வாக்களித்தபடி, தேவன் வாக்களித்திருந்தபடி பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார். அந்த நிகழ்வுக்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கத்தை எல்லாம் இந்த பட்டணங்கள், நாம் படித்தோமல்ல வசனம், இந்த பட்டணங்களில் பல்வேறு நாடுகளில் வந்த மக்கள் கேட்டார்கள். அப்படி கேட்டதிலே ஒரு சாரார் அல்ல ஒரு பிரிவினர் ரோமாபுரியிலிருந்து வந்தவர்கள், அதான் ரோமாபுரியாரும் என்று வருகிறது. ஆகவே சில அறிஞருடைய கருத்து, இந்த பெந்தெகோஸ்து நாளிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை விசுவாசித்து அவர்தான் மேசியா என்பதை விசுவாசித்து அன்றைய தினத்தில் ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேரில் வெகு சிலர் அல்லது பலர், எண்ணிக்கை நமக்கு தெரியாது, ஆயினும் நிச்சயமாக சிலர் ரோம பட்டணத்தையும் சார்ந்தவர்கள். ஆக விவனமாக ரோம பட்டணத்தை சார்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், பரமேறுதல் அனைத்தையும் கேட்டு அவர்தான் பழையற்பாடு கூறிய மெசியா என்பதை விசுவாசித்து தங்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய சொந்த பட்டணமாகிய ரோமுக்கு திரும்பச் சென்று அங்கே இந்த நற்செய்தியை அங்கிருந்த மக்களுக்கு, குறிப்பாக ஆதி காலத்தில் அங்கிருந்த யூதர்கள் மத்தியிலே இவைகளை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள், கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி பிரசங்கித்து கற்றுக் கொடுத்ததன் விளைவாக ரோம பட்டணத்திலே பலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுகு என்கிறதான ஞான ஸ்நானத்தை பெற்று அங்கே ஒரு அருமையான சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இதுதான் அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட சரித்திரம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு கருத்து. வேறொரு கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது என்னவென்றால், பெந்தெகோஸ்து நாள் வந்த கிறிஸ்தவர்கள், பெந்தெகோஸ்து நாளிலே வந்தவர்கள் என்று நாம் பார்த்தோம். ஆனால் வேறு சில அறிஞர்கள் சொல்வது அப்படியாக இருக்க வாய்ப்பில்லை. ரோம பட்டணத்திலிருந்து வியாபார நிமித்தமாக அல்லது ஆலயத்திற்கு வந்தவர்கள், எருசலேம் ஆலயத்துக்கு வந்தவர்கள், அப்படி அல்லது நேர் மாறாக எருசலேமிலிருந்து வியாபார நிமித்தமாக ரோமாபுரிக்கு சென்ற கிறிஸ்தவர்கள் மூலம் அங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லா அறிஞர்களும் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு செய்தி, ஒரு சிலரை தவிர எந்த அப்போஸ்தலர்களுக்கும் இந்த சபை ஸ்தாபித்ததிலே நேரடி பங்கு கிடையாது.
அப்படி பார்க்கையில் இந்த சபைக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அது இந்த சபை விசுவாசிகளால், இயேசு ஏற்றுக்கொண்ட சாதாரண மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை என்று அறிய முடிகிறது. ஆகவே இந்த சபையை குறித்து, இதனுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கேள்விப்படுகிறார். அதனால தான் அவர் சொல்றார் 8ஆம் வசனத்தில், ரோமர் 1:8 படிப்போம் போது, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே என்று சொல்கிறார். ஆகவே இந்த சபை அப்போஸ்தலர்கள் மூலமாக இல்லாமல் இருப்பினும் சாதாரண விசுவாசிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபையாக இருந்தாலும் இந்த சபை அருமையாக வளர ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து மீதுள்ள விசுவாசத்திலும் பக்தி விருத்தியிலும் அன்பிலும் வளர ஆரம்பிக்கிறது. ஆகவே அந்த செய்தி, இந்த சபை குறித்த செய்தி உலகமெங்கும் பிரசித்தமாகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே சில அறிஞர்கள் சொல்வார்கள், இங்கே உலகம் என்று சொல்லப்படுவது முழு உலகத்தையும் குறிப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அன்றைக்கு உலகம் முழுவதும் இன்னும் கிறிஸ்தவம் போகவில்லை. ஆகவே ஐரோப்பா, அதாவது ஐரோப்பாவுடைய சில பகுதிகள், ஆசியாவுடைய சில பகுதிகள், ஆப்பிரிக்காவுடைய சில பகுதிகள், அதாவது சுருங்க சொல்வதாக இருந்தால் மத்திய தரைக்கடலை சுற்றி இருக்கிறதான அந்த பகுதிகள், அந்த பகுதிகளுக்கும் ரோம பேரரசு இருந்தது. ஆகவே ரோம பேரரசு முழுவதும் இந்த சபை குறித்து ஒரு புகழ்ச்சி அல்லது சிறப்பு பெயர் அவர்களுக்கு இருந்தது, அல்லது நல்ல பெயர் இருந்தது. இது அப்போஸ்தலர்களுக்கும் தெரிய வருகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் தெரிய வருகிறது. ஆகவே இந்த சபை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறார். இப்படி ஒரு சபை, அதுவும் விசுவாசிகளால் கட்டப்பட்ட ஒரு சபை, அப்போஸ்தலருடைய நேரடி தொடர்பு இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு சபை, எவ்வளவு நேர்த்தியாக, அதிகமான உபதேச குழப்பங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், அன்பிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து வருகிறதே என்கிற செய்தியை கேட்டு அவருக்கும் இந்த சபையை காண வேண்டும், இந்த மக்களோடு பேச வேண்டும், இவர்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தை தெரிவித்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். அத்தோடு அவருடைய விருப்பத்தை குறித்து எழுதுகையில் கிறிஸ்தவ நம்பிக்கையுடைய சில அடிப்படை கூறுகளையும், அதாவது ஒரு கிறிஸ்தவன் என்றால் அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான உண்மைகளையும் அவர் எழுதுகிறார். அதனால்தான் பல வேளைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அல்லது சில பிரசங்கிமார் சொல்வார்கள், அல்லது இறையியல் கல்லூரி படிக்கிற இடங்களிலே இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். அது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன் அவன் எந்த சபை பிரிவை சேர்ந்தவன் என்பதல்ல முக்கியம், ரோம புஸ்தகத்தை, அதாவது ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபத்தை, அந்த நிருபத்தில் பவுல் முன்வைக்கிறதான கிறிஸ்தவ நம்பிக்கை சார்ந்த இறையியலை எந்த ஒரு கிறிஸ்தவன் சரியாக படித்து புரிந்து வாழ்கின்றானோ அவன் கிறிஸ்தவத்துக்கு ஒரு சாட்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் இந்த ரோம சபையை போல அவன் மூலமும் கிறிஸ்தவம் மேலும் மேலும் வளரும் என்பதுதான் பலர் சொல்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே ரோம புஸ்தகம், ரோமருக்கு எழுதின அந்த நிருபம், நாம் எந்த அளவுக்கு அதனுடைய இறையியலை கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு துர்போதனைகள், உபதேச புரட்டுகள், இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற பல்வேறு விதமான மாய்மாலங்கள், பித்தலாட்டங்கள், துர்போதனைகள் போன்றவற்றிலிருந்து நாம் விலகி தெளிவாக கிறிஸ்தவத்தை அறிய முடியும். அதுபோல நாமும் நம்மிடம் கிறிஸ்தவத்தை குறித்து யாராவது கேட்டால் அவளுக்கு தெளிவாக கிறிஸ்தவத்தை குறித்து சொல்ல முடியும். ஆகவே ரோமர் நிருபம் மிக மிக முக்கியமானது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுடைய அடித்தளமாகவும் கிறிஸ்தவ செய்தி பிறருக்கு சொல்வதற்கான சிறந்த வழிகாட்டு நிறுவனமாகவும் இது இருக்கிறது என்பதிலே
எவ்வித ஐயமில்லை. அடுத்ததாக இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போது எழுதியிருப்பார் என்று கேட்கும்போது 55 56க்குள்ளாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. சில அறிஞர்கள் 55 58க்குள்ளாக, அது மொத்தத்தில் சொன்னார் 55 58க்குள்ளாக உள்ள காலகட்டத்திலே இதை எழுதியிருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது எனலாம். அடுத்ததாக இந்த பட்டணத்தை குறித்து சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நம் அனைவருக்கும் தெரியும் இந்த பட்டணம் ரோம பேரரசுடைய தலைநகரமாக இருந்தது. ஆகவே ரோம பேரரசுக்குரிய அனைத்து பகட்டான தன்மையும் இந்த பட்டணத்திலே காண முடியும். பொதுவாக எந்த ஒரு நாட்டிலும் எந்த காலத்திலும் அதனுடைய தலைநகர் அந்த நாட்டுடைய செழிப்பிற்கும் வல்லமைக்கும் சான்றாக விளங்கும். அந்த வகையிலே இந்த ரோம பட்டணமும் ரோம பேரரசுக்கு அதனுடைய பகட்டுத்தன்மைக்கு அல்லது படாடபத்திற்கு சான்றாக இருந்த ஒரு அழகிய பட்டணம் என்று சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு புஸ்தகத்திலே நான் வாசித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது. நான் ஒரு தகவலுக்காக மட்டும் சொல்லுகின்றேன். தேவையானால் நீங்கள் அதை சரிபார்த்து கொள்ளலாம். என்னென்னால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதை வாசித்தபடினாலே எனக்கு அது எந்த புஸ்தகம் என்கிற ஞாபகம் இப்போது இல்லை. ஆனால் அதிலே அவர் அந்த எழுத்தாளர் அல்லது அந்த புஸ்தகத்தை எழுதியவர் சொன்ன ஒரு செய்தி, ரோம பட்டணத்திலே இருந்த அந்த காலத்தில் இருந்த அந்த பேரரசுடைய அரண்மனை சுமார் 10 ஏக்கர் அளவிலே அமைந்திருந்த ஒரு அரண்மனை என்று அதிலே எழுதியிருந்தார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு அந்த பட்டணம், ஒரு அரண்மனையே அவ்வளவு இருக்குமானால் அந்த பட்டணம் எவ்வளவு விஸ்தாரணமானதும் எவ்வளவு கலைநயங்களும் அழகும் சிறந்ததாக இருந்திருக்கும் என்று கருதலாம். அத்தோடு அந்த பட்டணத்திலே வாழ்ந்த மக்களை குறித்து பேசுவதாக இருந்தால், ராஜகுலத்தவர், அவர்களை சார்ந்த பிரபுகுலத்தவர், அதன் பின்பு ரோம குடிமகன்கள், சுவாதீனர்கள், அதுபோல அடிமைகள், வணிகர்கள், போர் வீரர்கள், இத்தனை விதமான மக்களை கொண்டதுதான் ரோம பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணம் தலைநகராக இருந்தபடினாலே படை வீரர்கள் அங்கே உண்டு. என்ன ஒரு பேரரசு எவ்வளோ படை வீரர்கள் இருப்பார்கள், அதில் கணிசமான படை அங்கே இருக்கும். அதுபோல் எல்லா பல 3 கண்டங்களை அது கட்டுப்படுத்தியபடினாலே வணிகத்திற்கும் அது புகழ்பெற்றதாக இருந்தது. அங்கிருந்த மக்கள் பல தேசங்களில் யுத்தத்தில் ஜெயித்து பலரை அடிமைகளாய் கொண்டு வந்து வைத்திருந்து அடிமைகள் வீடுகளிலே இருந்து பணிவார்கள். அதுபோல் ரோம குடிமன்களாக சுவாதீனர்களாக இருக்கிறவர்கள் அங்கே உண்டு. அடுத்தது பிரபுக்குலம், அது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜகுலத்தவர் என்கிற ஒரு சமூக சூழல் நிலவி வந்த ஒரு பட்டணமாக இருந்தது. ஸோ இந்த பட்டணத்தில் தான் இந்த ரோம சபை வளர்ந்து வருகிறது. நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ரோம மக்களுடைய மத நம்பிக்கை குறித்து பார்ப்பதாக இருந்தால், ரோம கிரேக்க கலாச்சாரங்கள் பொதுவாக ஒன்றாகவே பேசப்படும். அங்கே பல தத்துவ பள்ளிகள் அல்லது பலவிதமான தத்துவ கருத்துகள், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, இன்னும் பல்வேறு தத்துவ ஞானிகள் பிறந்து வளர்ந்த தத்துவங்களை சொன்ன அந்த பிராந்தியங்களாக அது இருந்தது. கிரேக்கத்திற்கு அடுத்து ரோமர்கள் அந்த பொறுப்பெடுக்கிறார்கள். ஆனாலும் கிரேக்க கலாச்சாரம் தத்துவத்தினுடைய தாக்கம் ரோம பேரரசு எங்குமே இருந்தது. அதுபோல் அங்கே பலவிதமான தெய்வ வணக்கங்கள், அதாவது யூதர்கள் ஒரு தெய்வ நம்பிக்கையுடையவர்கள், அதாவது மோனோதீசம் என்று சொல்வார்கள். ஆனால் கிரேக்க மற்றும் ரோமர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் பல்லிறை கோட்பாட்டாளர்கள், அதாவது பாலிதீசம், பல கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஸோ இந்த விதமான
பல நம்பிக்கையுடைய மக்கள் மத்தியிலும் ஒரே தெய்வ நம்பிக்கையுடைய யூதர்கள் இருந்த இந்த பட்டணத்தில் தான் கிறிஸ்தவம் செல்கிறது. கிறிஸ்தவத்தை நாம் பார்ப்பதாக இருந்தால் இது ஒரு தெய்வ வணக்கம் கொண்டது, அதாவது ஓரிறை கோட்பாடு என்று சொல்வார்கள், அல்லது மோனோதீசம், ஒரே தெய்வத்தை நம்புகிற சமயமாக அல்ல வழிபாட்டு முறையாக கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆகவே இவை அனைத்துமே நாம் அடிப்படையிலே இந்த ரோம நூலை படிப்பதற்கு முன்பாக அல்ல ரோம நிருபத்தை அல்ல ரோம புஸ்தகத்தை படிப்பதற்கு முன்பாக நாம் ஓரளவு அடிப்படையிலே அறிந்திருக்க வேண்டிய அறிமுக கருத்துகளாக இருக்கின்றன. இனிமேல் நாம் இந்த நூலுக்கு செல்லலாம். கர்த்தர் சித்தமானால் முதல் 15 வசனங்களையும் நாம் இன்றைய தினத்திலே நாம் தியானிப்போம். முதலாவதாக முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோழ்ந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டுள்ளாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இவனமாக தன்னுடைய நிருபத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். முதல் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அது இயேசு கிறிஸ்துவின் பணியாளன் என்கிற ஒரு பொருள் வருகிறது. பொதுவாக கிரேக்க மொழியிலே ஊழியக்காரன் என்கிற வார்த்தை பல வேளைகளிலே அரசாங்கத்திற்கு சம்பளம் வாங்காமல் பணி செய்கிறவர்களை குறிக்கும். அதாவது அரசு பணியில், ரோம பேரரசின் பணியில் இருப்பார்கள். ஆனால் ரோம பேரரசிடமிருந்து சம்பளம் வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் தங்கள் பணியை அவர்கள் தங்கள் தேசத்திற்கு மனமும் வந்து கொடுக்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள். அதுபோலத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக அவர் சொல்கிறார். இந்த இடத்துல இயேசு என்றால் இரட்சகர் என்கிற பொருள் நமக்கு தெரியும். கிறிஸ்து என்றால் ராஜா. ஏன்னா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம், இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவோம், அது சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு அதிதீவிர பக்தியுடைய நல்ல கிறிஸ்தவர்களுக்கு கூட அதனுடைய பொருள் தெரியாமல் இருப்பது பல வேளைகளிலே ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே இயேசு என்றால் மீட்பர், கிறிஸ்து என்றால் ராஜா என்று புரிய வேண்டும். அல்லது கிரேக்க மொழியின் அடிப்படையிலே கிறிஸ்து என்கிற வார்த்தை மேசியா என்றதான எபிரேய பதத்துக்கு இணையான வார்த்தையாக கருதப்படுகிறது. நம்முடைய தமிழ் பைபிளிலே அதை அபிஷேகிக்கப்பட்டவர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அபிஷேகிக்கப்பட்டவர் என்றால் அது சமஸ்கிருதம் தழுவிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சுத்த தமிழிலே அதை சொல்வதாக இருந்தால் ஆழ பிறந்தவர் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். அதாவது கிறிஸ்து என்கிற வார்த்தையை சுத்த தமிழிலே, இன்றைய சுத்த தமிழிலே நாம் மொழிபெயர்ப்பதாக இருந்தால் ஆழ பிறந்தவர் என்று சொல்லலாம். ஒருவேளை அரசன் என்கிற வார்த்தையும்
சுத்த தமிழாக இருந்தால் அது பொருந்தக்கூடியது. மன்னர் என்கிற வார்த்தை சொல்லலாம், ராஜா என்கிற வார்த்தை சொல்லலாம். ஆகவே நாம் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது இரட்சகராகிய ராஜா, இயேசு கிறிஸ்து என்றால் அதனுடைய பொருள் இரட்சகராகிய ராஜா என்பதுதான் அதனுடைய பொருள். நமக்கு அது சரியாக தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம தேவனுக்குரிய கனத்தை இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல எதனால் இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தையை முதலாவது போடுறது தெரியுமா? அது மிக மிக முக்கியம். ஏன்னா ரோமுக்கு எழுதுகிறாரு. ரோமு தான் ரோம பேரரசுடைய அதிகார மையம். அந்த மையத்தில் ஒரே ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ரோம சரித்திரத்தை படிக்கும்போது பல வேளைகளிலே அதிகார போட்டி நடந்ததுண்டு. ஒருவர் பிறரை கொல்ல முயன்றது உண்டு. ரோம பேரரசிலே யார் பேரரசு என்கிற போட்டி, அதை குறித்து காவியங்களே இருக்கின்றன. அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்த ஒரு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு இயேசுதான் ராஜா என்று எழுதினால் எப்படி இருக்கும்? அதை எழுதுவதற்கே துணிவு வேண்டும். ஏனென்றால் அங்க இருக்கிற பேரரசர் ராஜா அல்ல, இயேசுதான் ராஜான்னு ரோமுக்கு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நேரடியாக ஒருவேளை ஒரு ரோம பேரரசர் படித்தால் அது நிச்சயமாக அவனுக்கு சற்று சிந்தனை தூண்டும். கோபத்தை கூட தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேரரசனை தான் ராஜான்னு சொல்லணும், ஆனா இயேசு ராஜான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்ப ரோமாபுரியில் இருக்கிற மக்களுக்கு அது இன்னும் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் இரட்சகராகிய ராஜாவின் ஊழியக்காரன், அவருக்கு நான் இலவசமாக பணி செய்கின்றேன். எப்படி ரோம பேரரசிலே ஒருவர் சில வேளைகளிலே ரோம பேரரசுக்கு தன்னை பணி இலவசமாய் கொடுப்பாரோ, அந்த விதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் அவரை அழைத்த பின்பு அந்த ராஜாதி ராஜாவாகிய மீட்பராகிய இயேசுவுக்கு தன்னுடைய பணியை கொடுத்தவராக சொல்கின்றார். அடுத்ததாக அந்த பணியுடைய இலக்கை குறித்து சொல்லுகின்றார். அந்த இலக்கு என்னவென்றால் அப்போஸ்தலனாகும்படி. அப்போஸ்தலன் என்றால் கிரேக்க மொழியிலே அனுப்பப்பட்டவர் என்று பொருள். ஆகவே அதற்கு ஒரு இலக்கு உண்டு. அனுப்பப்படுதல் என்றாலே எங்கோ அனுப்புவதல்ல, ஒரு பணியை கொடுத்து அதற்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து அனுப்புவதுதான் அப்போஸ்தலன் என்கிற கிரேக்க வார்த்தையுடைய சிறப்பான பொருளாக இருக்கிறது. ஆகவே ராஜாவின் பணியாளனாகிய அவன் ஒரு விசேஷ பணிக்காக ஒரு இலக்கோடு அவன் இருக்கின்றான். அந்த இலக்குக்காக அவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அதுதான் அந்த பணியுடைய தன்மை இல்ல? ஆகவே ராஜா அவனுடைய பணிக்கு அழைக்கப்பட்டவனாக, அந்த பணி ஒரு இலக்குடையதாக இருக்கிறது சொல்கிறான். இது இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஊழியக்காரரும் நம்ம அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிய வேண்டிய ஒன்று, நம்முடைய பணியுடைய இலக்கு என்ன? அந்த இலக்கு நாம் அறிந்து செயல்படுவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக அவர் சொல்கிறார், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக இல்ல, அந்த பணியை ராஜா தந்த பணியை, இயேசு என்கிற ராஜா தந்த பணியை, அவர் அழைத்த பணியை, அவர் தந்திருக்க இலக்கின் பணியை செய்வதற்கான ஒரு இயக்க சக்தி வேண்டும். அதை ஊக்கம் இல்ல, எந்த ஒரு பொருளும் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உந்து விசை தேவை. அந்த விதத்திலே சொல்வதாக இருந்தால் இங்கே சுவிசேஷம் தான் உந்து விசை. அதைத்தான் அவர் சொல்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்துக்காக அந்த சுவிசேஷம் தருகிற உந்து சக்தியோடு நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல் இந்த பணிக்காக அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல் என்று சொல்கிறார். அப்போ தன்னை குறித்து ஒரு நீண்ட அறிமுகம் என்று கூட சொல்லலாம், தவறொன்றுமில்லை. ஏன்னா இன்றைக்கும் ஒவ்வொரு பணியாளனுக்கும் அந்த தெளிவு இருக்க வேண்டும். தான் எவ்விதமான பணிக்கு அழைக்கப்பட்டவன், அந்த பணியுடைய இலக்கு என்ன, அதனுடைய பணியின் தன்மை என்ன, அதனுடைய இயக்க சக்தி என்ன, அதற்காக நான்
பிரித்தெடுக்கப்பட்டவன், அந்த பணியை செய்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற இலக்குடையவனாக பவுல் இருக்கின்றான். அடுத்ததாக அவர் சொல்கிறான், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியருக்கும். பொதுவாக இதுதான் ஃப்ரம் டூன்னு சொல்லுவோம் இல்லை? நம்ம கடிதங்கள் எழுதும்போது கூட ஃப்ரம் எழுதணும், அடுத்த டூ எழுதணும், யார் யாருக்கு என்பது. அதுபோல யார் எழுதுகிறார் என்று சொல்லிவிட்டார். இப்போது யாருக்கு எழுதுகிறார் என்று சொல்கிறார். யாருக்கு எழுதுகிறார்? ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியருக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறவர். அதாவது தே லவ் காட், அதனால தான் தேவ பிரியர் என்று சொல்கிறார். அவர்கள் தேவன் மீது அன்புடையவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக அவர்களுக்கும் ஒரு இலக்கு. ஊழியக்காரனுக்கு மட்டும் இலக்கு அல்ல, சபை விசுவாசிகளுக்கும் சபை உறுப்பினர்களுக்கும் ஒரு இலக்கு உண்டு. அதனுடைய அடிப்படை இலக்கு பரிசுத்தவான்களாகும்படி. இப்போ ஒரு கேள்வி, இவர்கள் பரிசுத்தவான்களாகும்படி என்று சொல்லும்போது நம்முடைய இறையியலை படித்த ஞாபகம் நமக்கு இருக்கும் போது நாம் பரிசுத்தமாகுதலை குறித்து அறிந்திருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக நிலை பெறுவோம். அல்லது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு விசுவாசிக்கும் போது அவன் பரிசுத்தவானாக தேவனால் பார்க்கப்படுகிறான். மனிதனால் பார்க்க மாட்டார்கள். எல்லோருடன் நம்முடைய குறை இருக்கிறது. ஆகவே தான் இந்த உலகிலே நாம் வாழுகிற காலம் வரை பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே நாம் பரிசுத்தமாக இருந்தாலும் இதனால இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கியது. அவருடைய மரணம் நம்மை பரிசுத்தமாக்கியது. அவர் சிந்தி, அவர் ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த அப்படின்னாலே அவர் விசுவாசிப்பதன் மூலம் நாம் ஆவிக்குரிய முறையில் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தவான்களாக்கப்பட்டு விட்டோம். ஆனால் வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக இன்னும் முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றார். உங்கள் வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் வசனத்தை படிக்கும்போது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் என்று சொல்றார். அப்போ இது பாசிவ் வாய்ஸ், ஆங்கிலத்திலே பாசிவ் வாய்ஸ் என்று சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறது. தமிழில் சொல்வதனால் செய்யப்பாட்டு வினை என்று சொல்வார்கள் நினைக்கின்றேன். செய்யப்பாட்டு வினையிலே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறது. அப்படியானால் நாம் எப்போது பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். கொரிந்திய சபையில் உள்ள விசுவாசிகளும் விசுவாசிகளே, ரோம சபையில் உள்ள விசுவாசிகளும் விசுவாசிகளே, நாமும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான். ஆகவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே ஒருவன் எப்போது பரிசுத்தமாக்கப்படுகிறான்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்துக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த அடிப்படை நம்பிக்கையில் அவன் வரும்போது அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவன், அடுத்த வார்த்தை பாருங்க, கொரிந்தியர்ல பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிறார். இதே வார்த்தை தான், ஆனால் ஒரு வார்த்தை அங்கே விட்டுருக்கிறார். ஆகவே தான் விரிவாக நாம் படிக்க வேண்டும். அப்போது இயேசு ஏற்றுக்கொண்ட போது, இயேசு விசுவாசித்த போது, இயேசு தன்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், என்னை கழுவும், என் பாவங்களை மன்னியும் என்று ஒருவன் கேட்கும்போது அவன் தேவனால், கிறிஸ்து மூலமாக, அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஆனாலும் அவன் தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ வேண்டும். இதற்காக தான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதை தன்னுடைய வாழ்க்கை மூலம் நிரூபிக்க வேண்டும். அதைத்தான், அந்த ஆலோசனைத்தான் அவர் இங்கே ரோமாபுரியுள்ள சபைக்கு சொல்கிறார். ரோமாபுரியுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பாருங்க. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தமாக வேண்டுவது இந்த வாழ்க்கையுடைய ஒரு இலக்காக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பல சபைகளிலே அல்ல பல ஊழியர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அல்ல திட்டமிட்ட ஒரு தவறான போதனையை போதித்து வருவதை நாம் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம், அதை பார்க்கின்றோம். அது என்னவென்றால், மனம் போல நீ வாழு, சபைக்கு வந்தால் போதும், எனக்கு காணிக்க கொடுத்தா போதும். நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லவில்லை, அந்த போதனையினுடைய நயவஞ்சகத்தனத்தை சொல்கின்றேன். யாரும் தவறாய் புரிய வேண்டிய தேவையில்லை. மனம் போல வாழும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், பைபிள் அப்படி போதிக்கவில்லை. இப்போ சிலர்களை கேட்பாங்க, அவங்களும் பைபிளில் தானே எடுத்து வசனத்தை பேசுகிறாங்க,
பைபிளில் தான் எடுத்து பேசுகிறாங்க. சற்று புரட்டுவார்கள். அதை இறையில் தெரியாத அப்பாவி கிறிஸ்தவர்கள் அதை சரியென நம்புகிற ஒரு ஆபத்து இருக்கிற. ஆகவே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய மரண நாள் வரை நம்முடைய வாழ்விலே உள்ள குறைவுகளை தேவ சமூகத்திலே தேவனோடு உள்ள ஐக்கியத்தினாலே வேத வசனத்தினாலும் பரிசுத்தாவினுடைய துணையினாலும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்னார். அதாவது பவுலுடைய எல்லா நிருபங்களிலும் இந்த வாழ்த்து இருக்கும். முதலாவது யார் எழுதுகிறார், இரண்டாவது யாருக்கு எழுதுகிறார், மூன்றாவது யாருக்கு எழுதுகிறாரோ அவர்களை அவர் வாழ்த்துகிறார். அப்படி வாழ்த்தும் போது சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிருபை என்கிற வார்த்தை நமக்கு தெரியும், தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துதல் என்கிற வார்த்தை. சமாதானம் என்பது பொதுவாக அன்றைக்கு யூதர்கள் சக யூதர்களை பார்க்கும் போதெல்லாம் ஷாலோம் என்று வாழ்த்துவார்கள். அந்த சமாதானம் தான். ஆகவே இந்த இடத்துல இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அந்த சமாதானத்தை பெறுவதற்காக தகுதிப்படுத்தியிருக்கிறார். எப்போது தகுதிப்படுத்தினார்? இயேசு ஏற்றுக்கொண்ட போது நம்மை சமாதானத்துக்குரியவர்களாக தகுதிப்படுத்தியிருக்கிறார். சமாதானத்தை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவர் அந்த வாழ்த்தலோடு 4ஆம் வசனத்தை சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை மீண்டும் மீட்பராகிய ராஜாவை குறித்து கொஞ்சம் விளக்கி பேசும்போது இன்னும் அர்த்தமுடையதாக இருக்கிறத பாருங்க. மீட்பராகிய ராஜாவை குறித்து ஒரு ரோம பட்டணத்தில் இருந்து அதை படிக்கும்போது அவனுக்கு இன்னும் அர்த்தம் பொருந்ததாக இருக்கும் இல்லையா? மீட்பராகிய இரட்சகராகிய ராஜாவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய், இந்த இடத்துல இருக்கிற தீர்க்கதரிசிகள் யார் என்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள். இன்று உள்ள எந்த மனிதரையும் அது சொல்லார். ஏன்னா இன்றைக்கு அநேக வேளைகளிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு பலர் தங்களை தீர்க்கதரிசிகளாக சொல்வார்கள். அப்பாவி கிறிஸ்தவர்களுக்கு அந்த ரெண்டுக்கும் பேதப்படுத்தி வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில், அப்போ அதுவே தெளிவுபடுது. இன்றைக்குள்ள யாரையும் அது சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டிலே சொல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள். இப்போ ஒரு கேள்வி, ஏன் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் இங்கே முக்கியம் என்றால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவாகிய மேசியாவை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு நூல்களிலே, பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசன புத்தகங்களிலே அவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய வாழ்வை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, அவர் ராஜா என்பதையும் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ இயேசு ராஜா என்று நான் சொல்லல, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லல, அல்ல நாம் என்று சொல்லவில்லை. இயேசுவை ராஜா என்று, இயேசு மெசியா என்று, அவர்தான் ஆள பிறந்தவர் என்று, அவர்தான் கிறிஸ்து என்று அவர் பிறப்பதற்கும் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே சொல்லப்பட்டாயிற்று. ஆகவே தம்முடைய சுவிசேஷத்தை குறித்து முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இந்த கிறிஸ்துவை குறித்து, இந்த ராஜாவை குறித்து சொல்லுவதுதான் சுவிசேஷம். அது பழைய ஏற்பாட்டிலிருந்தே அந்த ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அப்போ மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை ராஜாவாக காண்பதுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே அதை அடிவற்றி நாம் செய்தியை சொல்லும்போதுதான் அந்த சுவிசேஷம் முழுமையடைந்ததாக இருக்கும், ஃபுல் காஸ்பலாக இருக்கும். இயேசு மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்தெழுந்தார், அவர் ராஜா என்று சொல்லும்போது தான் அது ஃபுல் காஸ்பலாக மாறும். மற்றபடி சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே
நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது எவ்வளவு சரியோ அந்த அளவுக்கு அந்த உயிர்த்தெழுந்தவர் தான் ராஜா என்பதையும் சொல்லுவதுதான் தீர்க்கதரிசிகளுடைய நோக்கம். அதுதான் நம்முடைய பணியாகவும் நம்முடைய விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். 5வது வசனம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில். அப்போ இந்த ராஜா, உலகத்தை ரட்சிக்கிற, நம்மளை பாவத்தில் ரட்சிக்கிற இந்த ராஜா அவை குறித்து ஒரு சின்ன சரித்திரத்தை சொல்கிறார். இல்லை, சரித்திரம் இல்லாமல் இறையல் இல்லை. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். ஏன்னா யூதர்களுக்கு மிக முக்கியம். அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா தாவீதின் வம்சத்தில் வருவார் என்பது அவருடைய நம்பிக்கை. காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே 2 சாமுவேல் புஸ்தகத்தை படிக்கும்போது அங்கே ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த தாவீதின் வாக்குத்தத்தின் அடிப்படையில் தான் தாவீதின் வம்சத்தில் மேசியா வருவார் என்பது இவருடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆகவே தான் அதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே மாம்சத்தின்படி, அதாவது இயேசு மாம்ச சரீரத்தை தன்னோடு எடுத்த போது அவர் வார்த்தையாகிய தேவனாக இருந்தார். அந்த வார்த்தையான தேவன் பூமியிலே மனிதனாக வந்தபோது அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். தாவீதின் வம்சத்தில் பிறந்தார் என்றாலே யூதர்களுக்கு தெரியும், அது ராஜாவாகத்தான் அவர் பிறந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ரொம்ப அருமையாக சொல்றார். தாவீதின் வம்சத்தில் பிறந்தார் அப்படின்னா தாவீதின் குமாரன். உயிர்த்தெழுந்ததன் மூலம் இவர்தான் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். இப்போ ஒருவேளை இப்படி ஒரு கற்பனை பண்ணி கொண்டால், இயேசு உயிர்த்தெழவில்லை என்று ஒருவன் கருதினால் அவனுக்கு அது புரிய முடியாத ஒரு புதிராக போய்விடும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது சரித்திரம். அந்த உயிர்த்தெழுந்த செயல் அல்ல நிகழ்வு எதை காட்டுகிறது என்றால், இவர் வெறும் தாவீதின் குமாரன் அல்ல, இவர் தேவனுடைய குமாரன். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ இறையில் இயேசு முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் ஒரே நேரத்தில் ஒரே சரீரத்தில் இருந்தார் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவ இறையிலுடைய நம்பிக்கை. இன்றைக்கு இதெல்லாம் நிறைய சபைகளில் போதிக்கப்படலை. அது சற்று வேதனையான ஒன்றாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுடைய நம்பிக்கை தான். கிறிஸ்து முழு மனிதன், கிறிஸ்து முழு தேவன். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்றாரு. தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர், ஆகவே மனிதனாக வந்தவர். ஆனால் உயிர்த்தெழுந்தது மூலம் இவர் தான் தேவகுமாரன் என்றும் நிரூபிக்கப்பட்டவர். இட்ஸ் a proven fact. இயேசு முழு மனிதனாக முழு தேவனாக இருக்கின்றார். பாருங்க, அந்த இறையலுடைய சாரத்தை பாருங்க. வரலாறோடு இறையல் வருகிறது, வரலாறு இல்லாமல் இறையல் இல்லை. ஆகவே வரலாற்றோடு அது சொல்லப்படுகிறது. மாம்சத்தின்படி தாவீதின் சந்தியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாக இருக்கிறார். இயேசுடைய பிறப்பில் மட்டுமல்ல பரிசுத்த ஆவியினுடைய செயல், அவருடைய வாழ்க்கை முழுவதும், அத்தோடு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயிரோடு எழும்பினதிலும் ஆவியானுடைய செயல் இருந்தது என்பதை அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அடுத்ததாக, அவர் சகல ஜாதிகளையும், இந்த இடத்துல வருகிற வார்த்தையை சகல தேசங்கள் என்று புரிய வேண்டும். கிரேக்கில் இது எத்னோஸ் என்கிற வார்த்தையை குறிக்கும். பொதுவாக அது மக்கள் இனங்கள் என்று சில மொழிபெயர்ப்புகளே மொழிபெயர்க்கப்படுகிறது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளே நேஷன்ஸ் என்று மொழிபெயர்க்கும். ஆகவே ஆசிய நாடுகளில் இருக்கிறதான ஜாதி என்கிற அந்த பதத்திலே புரியக்கூடாது. குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் ஜாதி என்பது இங்கே தேசத்தை குறிக்கிற வார்த்தை. அதை புரிஞ்சு, அது தேசங்களையும், ஆனால் ஜாதிகளை என்பதை தேசங்களையும் புரிஞ்சிங்கன்னா நிறைய குழப்பத்தை புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் தவிர்க்க முடியும். அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டுள்ளாகிய உங்களையும், பல நாடுகளுக்குள்ள கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களையும். அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளிலையும் மக்கள் இருக்கிறார்கள், உலகமெங்கும் மக்கள் இருக்கிறார்கள். அந்த சபை விசுவாசிகள் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதிலிருந்து ஒரு கூட்டம். அவர்களைத்தான் நாம் சபை என்று சொல்கிறோம், கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுவோம், மணவாட்டி என்று சொல்லுவோம், விசுவாசிகள் என்று சொல்லுவோம், சகோதரர்கள் என்று சொல்லுவோம், சீடர்கள் என்று சொல்லுவோம், நசரேயர் கூட்டத்தார் என்று சொல்லுவோம். இப்படி பல பெயர்களிலே கிறிஸ்தவர்களுக்கு பெயர் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் பல தேசங்களிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால்,
கிறிஸ்துவை மீட்பர் என்றும் கிறிஸ்துவை ராஜா என்றும் விசுவாசிப்பதனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தமது நாமத்து நிமித்தம், இந்த நாமம் என்கிற வார்த்தை அதிகாரத்தை குறிக்கிற வார்த்தை. மீண்டும் இந்த நுட்பமாக போவோமானால் நாமம் என்பது அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. ஏன்னா ராஜா என்று பார்த்தோம், அந்த வார்த்தையோடு இந்த நாமத்தை தொடர்படுத்தும் போது ராஜா அதிகாரத்து நிமித்தம். இல்லை, இப்போ கூட நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காருன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு ஆள் வந்து நிற்கிறார், யாருன்னு தெரியாது. அவர் சொல்லாரு, என்னை இன்னார் அனுப்பினார்னு சொல்லும்போது அந்த பேரை கேட்ட பிறகு தான் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம். என்றால் அவர் யாருடைய பேரை சொல்கிறாரோ அவருடைய பேருக்கு ஒரு அதிகாரம் உண்டு இல்லையா? ஒருவேளை நம்ம வீட்டுக்கு முன்னே ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, யாரோ ஒருவர் தெரியாது, அவர் தெரிய சொல்லாரு, என்னை இந்த பகுதியில் இருக்கிற ஜட்ஜ் அனுப்புகிறான்னு சொல்கிறார் இல்லை, நீதிபதி அனுப்புகிறார், நான் கோர்ட்லேருந்து வருகிறேன், அல்லது இன்ன அதிகாரத்தில் இருக்கிற கலெக்டர் அனுப்பினார்னு சொல்லும்போது அந்த பேருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அல்லவா? அது போன்றதான் இந்த வாதம். ஆகவே நாமம் என்பது நாம் புரிந்திருக்கிறவனமாக வெறும் பெயரை சொல்கிறது அல்ல, பெயரோடு சேர்ந்து அதனுடைய அதிகாரத்தையும் குறிக்கிற வார்த்தை. ஆகவே தமது நாமம், அதாவது அந்த இயேசு கிறிஸ்து இந்த ராஜாவுடைய அந்த அதிகாரத்தை நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியப்படும் பொருட்டு, அப்படியானால் அந்த ராஜாவுடைய அந்த நாமத்தின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசத்துக்கேற்ப கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இன்னும் புதிய ஏற்பாடுல பல இடங்களில் நாம் படிக்கும்போது விசுவாசமும் கீழ்ப்படிதல்ங்க இந்த ரெண்டு வார்த்தையும் பல இடங்களில் சேர்த்து பேசப்பட்டிருக்கும். ஆகவே விசுவாசிக்கிறேன் என்கிற ஒருவன் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது, அது கீழ்ப்படுகிறேன் என்கிற ஒருவன் விசுவாசிக்காமல் இருக்க முடியாது. ரெண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாகவே கிறிஸ்தவத்தில் பார்க்கப்படுகிறது. எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஆகவே உங்களை போல பலரை இந்த விசுவாசத்திலேயே கொண்டு வந்து கீழ்ப்படியப்படும் பொருட்டாக எங்களுக்கு இந்த ஊழியத்தை அருளி இருக்கிறார், மீண்டும் கிருபையால் தந்திருக்கிறார் என்பதுதான் அதோட பொருள். நாங்கள் தகுதியற்றவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு காலத்திலே ஒரு தீவிரவாதியாக இருந்தவன் அல்லவா, கிறிஸ்தவத்தை எதிர்த்தவன், பலரை கொண்டவன் என்று கூட நான் சொல்ல முடியும். ஆனால் இன்று அந்த அதிகாரத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவாகிய மீட்பராகிய ராஜாவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த அதிகாரத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அந்த அதிகாரத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிய நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். உங்களைப் போல பல இடங்களிலும் விசுவாசத்தை கீழ்ப்படிய பொருட்டாக என்னுடைய பணி இருக்கிறது. ஆகவே அந்த பணியின் இலக்கு அங்கே சொன்னார் அல்லவா, அப்போஸ்தல பணியின் இலக்கு, அதை இங்கே மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே அப்போஸ்தல பணியின் இலக்கு என்பது மக்களை சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுவதுதான். அவருடைய நாமத்தை, ராஜாவாகிய கிறிஸ்துவாகிய அவருடைய நாமத்தை விசுவாசிப்பதற்குத்தான் அந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அந்த சபையுடைய சில சிறப்பம்சங்களை பேசுகிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறதுனாலே, நாம் ஏற்கனவே பார்த்தோன்னமாக அந்த சபை சாதாரண மக்களால் கட்டப்பட்ட ஒரு சபையாக இருந்தாலும் அந்த விசுவாசம் ரோமாபுரி எங்கும் பிரசித்தமாகிறது. முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இஸ் பிரைசிங் காட் ஃபார் தி சர்ச். இந்த சர்ச்சுடைய ஆண்டவர் இந்த சர்ச்சிலே செய்கிற பணிக்காக, மக்களுடைய விசுவாசத்துக்காக அவர் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், அப்போ இந்த சபைக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். என்ன ஜெபித்திருக்கிறார் பாருங்க, இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். இல்லையா? நம்ம யோவானில் படிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. ஆகவே சில அறிஞர்கள் அந்த ஆவியோடு உண்மையோடும் என்று வருகிற வசனத்தை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். அதாவது அந்த ஆவியோடு உண்மையோடு என்று சொல்லும்போது அந்த வசனத்தில் வருகிற ஆவி என்பது மனிதனுடைய ஆவியைத்தான் சொல்கிறது என்று விளக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, அது உண்மைத்தான் ஓரளவு. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், மனிதனுடைய ஆவியிலே பரிசுத்தாவியனுடைய செயல் இல்லாமல் அவன் எப்படி மெய்தேவனை ஆராதிக்க முடியும்? அதனால தான் மேலே என்ன சொல்றார், என் ஆவியோடுன்னு சொல்லும்போதுக்கு முன்பாக நான் என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன், என்னுடைய ஆவியிலே நான் தேவனை சேவிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆவிக்குள்ளாக தேவனை குறித்த சிந்தனை வர வேண்டும் என்றால்
பரிசுத்த ஆவியினர் இல்லாமல் வர முடியுமா? ஆகவே இந்த வசனத்தை நான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணுங்கிற வசனத்தோடு நான் பொருத்தி படிக்கும்போது நம்முடைய ஆவியும் பரிசுத்தாவுடைய ஆவியும் இணைந்து தான் அந்த முழுமையான ஆராதனை செய்ய முடியும். சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக இப்போது அவருடைய பணியை குறித்து இன்னொரு அடிஷனலாக சொல்லார். பொதுவான பணி என்னது? அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை, இயேசு ராஜா என்கிற செய்தியை, மரித்து உயிர்த்தெழுந்த இவர் தான் ராஜா என்கிற செய்தியை பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே ரோமு மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஆனால் நான் இப்போது ரோமுக்கு வர இருக்கிறேன் அல்லவா, அப்படி வரும்போது அவர் குறிப்பிட்ட நோக்கத்தை அந்த சபைக்காய் சொல்கிறார். அது என்னவென்றால், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. அப்போது கிறிஸ்துவ வளர்ச்சியிலே தொடர்ந்து ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே இந்த சபை நல்ல சபைதான், விசுவாசத்தில் சிறந்து விளங்குகிற சபைதான், புகழ்பெற்ற சபைதான். ஆனால் அது போதாது, நீங்கள் இன்னும் பலப்படணும். இல்லை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தொடர்ந்து நாம் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை, இந்த இடத்துல தான் பலர் இந்த வசனத்தை புரட்ட முடியும். ஆனால் அதை கவனமாக விளக்குவதாக இருந்தால் அது எப்படி புரிய வேண்டும் என்று நல்ல அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், பவுலப்போஸ்தலருடைய பணி மூலம் அல்லது அவருக்கு இருந்த சில பரிசுத்த வரங்கள் மூலம் கொடுக்கப்படுகிற பலன் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். உதாரணமாக பவுலப்போஸ்தலருடைய போதிக்கும் வரத்தால் அந்த போதனை இவர்களை ஸ்திரப்படுத்தும். மற்றபடி அவங்க தலையில் கை வச்சு வரத்தை கொடுக்குற மாதிரி அந்த வசனத்தை விளக்க வேண்டிய தேவையில்லை. சிலர் அப்படி விளக்குகிறார்கள். ஆனால் அப்படி விளக்கும்போது அது மேலோட்டமாய் பார்த்தால் சரியாகத்தான் இருக்கும், இல்லைன்னு நான் மறுக்கவில்லை. ஆனால் அது சரியாக சொல்லும்போது, நான் உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக சில வரங்களை உங்களுக்கு தரணும். என்ன வரும்? எனக்கு இருக்கிற வரங்களை, அப்போஸ்தலனாகி எனக்கு இருக்கிற அந்த வரங்களின் அடிப்படையிலே நான் சில பணியை உங்கள் மத்தியில் வந்து செய்யும்போது நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள். அதான் அது ரெண்டு நோக்கம். அப்போ வேறு ஒன்றையும் நாம் தவறாய் புரிய வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கும்படியாகவும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும். அப்போது இதில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தலைப்பட்சமானதல்ல. கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலம் சபை மக்கள் விசுவாசத்திலே ஸ்திரப்படுவார்கள். சபை மக்களோடு உள்ள ஐக்கியத்தின் மூலம் கர்த்தருடைய பணியாளனுக்கு ஒரு ஆறுதலை ஆண்டவர் கொடுக்கின்றார், அந்த ஊழியம் வளர்வதன் மூலம். இல்லை, இதுதான் உண்மையான மியூச்சுவல், ஒருவருக்கான பலனாக இருக்கிறது. ஆகவே அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை காண வாஞ்சா இருக்கிறபடினாலே, அப்போது நாம் சந்திப்பது, நான் வந்து உங்களுக்கு பணி செய்வதன் மூலம் நீங்கள் ஸ்திரப்படும்படியாக ஆண்டவருடைய வரத்தை பயன்படுத்துவார். உங்களை காண்பதனால் எனக்கு சில ஆறுதல் கிடைக்கும், இல்லை அது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்கிறார். என் எவ்விதத்தினாலாவது 12 வசனம், எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவனுடைய ப்ரேயரில் அது ஒன்று. இப்போ ப்ரேயரில் என்னெல்லாம், நான் வந்து உங்களை பார்த்து உங்களை ஸ்திரப்படுத்தணும், என்னிடம் இருக்கிற சில வரங்களை பகிர்ந்து அளிப்பதனாலே, அது என்னிடம் ஆண்டு தந்திருக்கிற வசனத்தை பகிர்ந்து அளிப்பதனாலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். உங்களை பார்ப்பதனால எனக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்றால் முதலாவது எனக்கு ஒரு நல்ல பயணம் வேண்டும். அதற்காக நான் என்ன செய்கிறேன்? ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன். இல்லையா? ஒரு ஊழியருடைய ஜெபம் இப்படி இருப்பது தான் நல்லது. அடுத்து 13 வசனம், சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல. இல்லையா? ஏற்கனவே பல இடத்துல பவுல் சபையை சாபித்திருக்கிறார். அதுபோல நான் உங்களிடத்தில் வரும்போது, இங்கே சபை சாபிக்க வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே சபை இருக்கிறது. உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு. எப்படி பலனை கிடைக்கும்? மீண்டும் இவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்துவதனாலே, ஸ்திரப்படுத்துவதனாலே. முன்னால் சொன்னார்ல வசனம், 10 சொன்ன வசனத்தோடு பொருத்த வேண்டும். பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனை இருந்தேன். இதற்கு முன்பாகவும் பல முறை ரோமுக்கு வர அவர் முயன்றிருக்கிறார். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. அப்படின்னா பல முறை முயற்சித்தும் இதுவரை அதுக்கு வாய்ப்பில்லை, தடை இருந்திருக்கு. ஆனால் நான் வந்தால் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள், உங்களுக்கு சில வசனங்களை சொல்ல முடியும், அது எனக்கு ஆண்டுந்த வரத்தின் அடிப்படையில் நான் அவர்களுக்கு கற்றுத்தருவேன். நீங்களும் நான் புற இடங்களில் மக்கள் மத்தியிலே சில பலனை அடைந்த போல
உங்களுக்குள்ளும் அதனால் சில பலனை அடைவேன். வேறு என்ன பலன்? அவள் சிறப்படுவதை பார்ப்பேன். அதுபோல் எனக்கும் ஆறுதல் உண்டாகும். ஆகவே அதற்கு சில தடைகள் இருந்தது, நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும், இந்த இடத்துல இருக்கிற அந்நியர்ங்கிற வார்த்தை பார்பேரியன்ஸ் என்று வருகிறது. அது பொதுவாக அன்றைய காலகட்ட மக்கள் தங்களை தவிர மற்றவர்களை ஒரு விதத்திலே பார்ப்பார்கள். உதாரணமாக யூதர்கள் தங்களை ஒரு விதமாய் பார்ப்பார்கள், மற்றவர்களை ஹீத்தன்ஸ் அல்லது ஜென்டைல்ஸ், புற ஜாதிகள் என்று, புற இனத்தவர் என்று சொல்லுவாங்க. அப்படி யூதர்கள் மக்களை பிரிப்பார்கள். கிரேக்கர்கள் எப்படி மக்களை பிரிப்பாங்க? நாங்கள் பெரிய கற்றறிந்த ஞானிகள், மற்றெல்லாம் பார்பேரியன்ஸ், ஒன்றுமே நாகரிகமற்றவர்கள், அப்படி பேசுவாங்க. ஸோ அந்த வார்த்தை தான். அதனால் எல்லாரும் நாகரிகமற்றவர்களா? இல்லை, கிரேக்கர்கள் அப்படி பார்த்தாங்க. ஞானிகளும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஞானிகள் என்றால் பிலாசபர்ஸ் இல்லையா, அல்லது பிலாசபருடைய பார்வையில் மற்றவனை கடனாளி, மூடன் என்று சொல்லுவான். ஆகவே தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும், ஏழைக்கும் பணக்காரனுக்கும் எனக்கு சுவிசேஷம் சொல்லணும், படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் நான் சுவிசேஷம் சொல்லணும். கிரேக்க கலாச்சாரத்தை சிறந்தது நான் சொன்னான்னா அவன் சொல்லிட்டு போட்டு, ஆனால் அவனுக்கும் சுவிசேஷம் தேவை. கலாச்சாரம் இல்லாதவர்கள் என்று நம்ம பார்த்து சொல்கிறான்னா சொல்லிட்டு போட்டு, ஆனால் அவனுக்கும் சுவிசேஷம் தேவை. ஏன்னா எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். அதுதான், அதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன், அதற்கு என் மேல் விழுந்த கடமையாக, பணியாக இருக்கிறது என்று சொல்கிறார். சற்று ஆழமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் தலைமை பீடத்தில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் ஏன் மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், இவர்தான் ராஜா என்கிற செய்தியை இன்னும் மேலும் உங்களுக்கு சொல்லி வலுப்படுத்த, உங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன் என்று இந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனத்திலிருந்து அவர் நேரடியாக அந்த சுவிசேஷத்தினுடைய செய்திக்கு நேராக அழைத்து செல்வார். இதோடு இன்றைக்கு நாம் முடித்துக்கொள்வோம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமானால் அவைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன். 15ஆம் வசனம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்றாரு. அது ஒரு உள்ளூர் சபை. சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் ராஜாவை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்படக்கூடிய ஒரு உள்ளூர் சபை தான். அங்க அந்த சுவிசேஷம் சொல்லும்போது அவர்கள் அந்த சுவிசேஷம் இன்னும் விளக்கமா சொல்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? அப்படியும் புரியலாம். அது ஒன்று காரணம். ஏன்னா இவங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ராஜாவாக நம்பினது உண்மை. ஆனால் சாதாரண விசுவாசிகளாக இருந்தபடினாலே பழைய ஏற்பாடுள்ள அனைத்து சத்தியங்களையும் அப்படியே புரிந்தார்களா என்று தெரியாது. ஆகவே அவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும். அதே நேரம் ரோமாபுரியில் இவர் சென்று பணி செய்யும் போது வேறு சிலரும் சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாக வேண்டும். அதுதான் அது இலக்காக இருந்தது. ஏன்னா அதனால்தான் அவர் மேலே சொல்றாருல 6ஆம் வசனத்தில், அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டுள்ள உங்களையும், அடுத்து சொல்றாரு, தமது நாமத்து நிமித்தம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியப்படும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தலர் ஊழியத்தை அருளி செய்தார். ஆகவே மற்ற இடங்கள் இருக்கிற போல இங்கேயும் என்று தான் சொல்றார். அந்த பொருள் தான், மற்ற இடங்களை போல இங்கேயும் சிலர் எனக்கு பலனாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதுதான் 13ஆம் வசனத்திலே அதானே சொல்றாரு. சகோதரரே, புறஜாதியாளர் மற்றவர்களுக்குள்ளே நான் பலன் அடைந்தது போல இங்க வந்தாலும் இங்கேயும் சில பலன் புதியவர்களும் வர வேண்டும் என்பதுதான் இலக்கு. இந்த உள்ளூர் சபையில யூதர்களும் இருந்தாங்க, பிரதேச மக்கள் இருந்தாங்க இல்லையா? அதாவது நல்ல கேள்வி. ஆரம்ப நூற்றாண்டிலே பெரும்பான்மையான சபைகளிலே யூதர்களும் கணிசமாக இருந்தார்கள் என்பது மறக்க முடியாது. அதிலும் கொர்நேலியுக்கு பின்புதான் யூதர்களை தவிர புற இனத்தவர் சபைக்குள்ள வர ஆரம்பித்தார்கள். கொர்நேலியுக்கு முன்பு பெரும்பாலும் யூதர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். ஆகவே ரோமபுரியில் இருந்த சபையிலே அதை படிக்கும்போது யூதர்களும் இருந்தார்கள், நிச்சயமாக சில புற இனத்தவரும் இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த சபையில் உறுப்பினராக இருந்தார்கள். சொல்லுங்க. இது வந்து
இந்த ரோமபுரியில உள்ள சபை வந்து இது ஒரு சபை மாத்திரமா, ஒரு சபை மாத்திரமா, அல்லது அந்த ரோமாபுரியில வந்து வேற நிறைய சபைகள் இருந்ததா? பல வீடுகளிலே கூடி வந்த சபைகள், ஒரு சபை அல்ல. ரோமாபுரியில் உள்ள சபை என்றால் அந்த ரோம பட்டணத்திலே பல வீடுகளிலே விசுவாசிகள் கூடி வசனத்தை தியானித்தார்கள். கலாத்திய சபை என்றால் கலாத்திய பிராந்தியத்திலே பல வீடுகளிலே கூடி மக்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ஆராதித்தார்கள். ஆகவே ஒரு கட்டடத்தில் இருக்கிற சபை அல்ல. இன்றைக்கு நாம் புரிகிற மாதிரி அந்த முழு பட்டணத்தில் இருக்கிறதான கிறிஸ்தவ விசுவாசிகளைத்தான் ரோமாபுரி சபை என்று சொல்லுகிறோம். ஆதியில வந்து இந்த ஜூஸ்லாம் வந்து ஸ்கேட்டர்டா பல இடங்களுக்கு போய் ஸ்கேட்டர் ஆகுறாங்கல்ல இந்த பெர்சிக்யூஷன்ஸ்க்கு அப்புறம். ஆமா, அதனால வந்து யூதர்கள் அங்கங்கே வந்து யூதர்களும் சேர்ந்து வந்து சபையில இருக்கிறாங்களா எப்படி? அதாவது யூதர்கள், நீங்க கிபி 70 வச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாகவே நம்ம பழையற்பாடை படிக்கும்போது எரேமியா காலத்தில் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போகிறார்கள். சிலர் எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவர்கள் பல இடங்களிலே பரவி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதிலிருந்தே அது படிப்படியாக அடுத்த பின்பு ரோமருடைய ஆட்சியின் போது அது இன்னும் சற்று விரிவாக போகிறது. ஆகவே தான் அது. மற்றபடி கிபி 70 சிதறடிக்கப்படுவது மட்டும் அல்ல, அதற்கு முன்பு. ஏன்னா இந்த நிறுவனம் எழுதப்பட்டதே கிபி 55. ஆகவே கிபி 70க்கு பின்பு என்று போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த நிகழ்வுக்கும் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே யூதர்கள் பல்வேறு இடங்களிலே வியாபாரத்து நிமித்தமாகவும் சில அரசியல் சூழ்நிலைகள் நிமித்தமாக சிதறடிக்கப்பட்டு அல்லது தாங்களை விரும்பி சென்று வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே அப்படித்தான் யூதர்கள் பல இடங்களுக்கு சென்றார்கள். அந்த கிபி 70 சிறப்பம்சம் என்னன்னா, அவங்க தங்களுடைய நாட்டை முற்றிலும் இழந்தார்கள். அதுதான் கிபி 70 சிறப்பு என்று சொன்னால் அந்த நிகழ்வுடைய முக்கியத்துவம். மற்றபடி அதற்கு முன்பாக அவர்கள் உலக நாடுகளிலே பல இடங்களில் சென்று வாழவும் வியாபாரங்கள் செய்யவும் தொடங்கிவிட்டார்கள். ரோம பேரரசு வந்து முக்கியமாக இந்த சீசர்களால் ஆளுகை செய்யப்பட்டது. ஆமாம், சீசர் என்றால் ராஜா என்றுதான் பொருள், பேரரசு என்று பொருள். அது நம்ம நாட்டில் வருகிறவங்கள ராஜான்னு சொல்லுவோம். எகிப்தில் ஆட்சி செய்கிறவர்களை பாபுன்னு சொல்லுவோம். அந்த விதத்தில் ரோம பேரரசர்களுக்கு இருக்கிற ஒரு பட்டப்பெயர் தான் சீசர். அது தனி பெயர் என்று சொல்ல முடியாது. The royal title of the Romans. 3ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல அந்த 3-4 இதுல திருத்துவ தேவன், திரியேக தேவனானவர். ஆமா அந்த சத்தியத்தையும் அவர் அங்கே சொல்கிறார் இல்லையா? ஆமா, திரித்துவத்தையும் நம்ம அங்க பார்க்கிறோம். எல்லா வசனங்களையும் பார்க்க முடியும். நன்றி பிரதர். பவுல் வந்து எபிசோடில் அக்கார்டிங் டு ரோமன்ஸ் எழுதுறாரு. ஆனா வந்து அவங்களை வந்து விசிட் பண்ணணும்னு சொல்லி அதிக பிரயாசப்படுறாரு. ஆனா கடைசி வரைக்கும் விசிட் பண்ணல, அப்படிதானே? ஆமா, அதுதான் சிலர் நீங்க பிரசங்கம் பண்றது கேட்டிருப்பீங்க. அவர் அப்படி ஆசைப்பட்டார், அவர் அப்படி போக முடியல, ஆனா கடைசியில கைதியா தான் போனார்னு நம்ம பார்ப்போம். அதாவது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்துல வந்து அந்த ரோம்ல தானே ஒரு வீட்டுல அவர் தங்கி இருந்தார். ஒரு ஹையர்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்து நிறைய பேர் வந்து அவர் கிட்ட வந்து வந்தாங்க. He was preaching the kingdom of God and teaching those things which concern the Lord Jesus Christ with all confidence, no man forbidding him. அது ரோம்ல தானே பிரதர்? ஆமா, அது ரோம்ல தான். அதாவது ரோமுக்கு கைதியாக சென்றார்.
அதன் பின்பு சற்று காலம் விடுதலையாக்கப்பட்டார். ஆயினும் சில அறிஞர்கள் சொல்வது அந்த வீடு கூட அவர் ஹவுஸ் அரெஸ்டில் இருந்த வீடு தான். ஆனால் கொஞ்சம் சுதந்திரமாக அவர்கிட்ட மக்கள் வந்து பேசுவதற்கு உரிமை கொடுத்தாங்களே தவிர அது ஒரு விதமான ஹவுஸ் அரெஸ்ட்னு தான் பல வேதாகம ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இதுக்கும் இந்த ரோமன் எபிசலுக்கும் எவ்வளவு இடைவெளி காலம் இருந்தது? எதுக்கும் அதாவது இந்த 2 years அவர் ஹவுஸ் அரெஸ்ட் இருந்தார்ல ரோம்ல. ஆமாம், நியர்லி 10 years வித்தியாசம் வரலாம். சற்று முன், அதாவது 55, இவர் 65 வாக்கில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டும். ஏன்னா நீரோ பீரியடோட தொடர்புடையது தான் அவருடைய மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தோராயமாக 10 ஆண்டுகள் கொஞ்சம் முன்ன பண்ணியிருக்கோம். சிஸ்டர் சொல்லுங்க. அதாவது பவுல் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வெர்ஸ்லயே to be an apostle separated unto the gospel of God ன்னு சொல்லி கொடுத்திருக்காருங்க. ஆமா, அந்த வசனம் வந்து எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும் இல்லைங்களா? separated unto the gospel of God. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அது நீங்க கேட்டு, அது அப்போஸ்தலர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் போது அப்படி சொல்றாரு. ஆனால் நம்ம அஃபிஷியலாக அப்போஸ்தலர் அல்லாமல் இருப்பினும் செப்பரேட்டட் ஃபார் த காஸ்பல் என்பது எல்லா கிறிஸ்தவருக்கும் பொருந்தும். நல்ல கேள்விதான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது 100% மேன் இல்லைங்களா? 100% மேன், 100% காட். 100% God, but still ஆனாலும் அவர் வந்து ஃபுல்லா அவர் வந்து 100% மேனா தான் வாழ்ந்தார் தவிர்த்து அவர் வந்து அந்த இடத்துல இந்த பூமியில அவரை வந்து தன்னை தேவனால காட்டிக்கவே இல்லை. அப்படிதானே? அவருடைய தெய்வீகத்தை ஆமாம் காட்டவில்லை, மறைத்து கொண்டார்னு சொல்லுவாங்க. அது இறையில் ஒரு கருத்துண்டு, கெனோசிஸ் தியரின்னு சொல்லுவாங்க. கெனோசிஸ் தியரினா பிலிப்பீன்ஸில் வரும். அதாவது அவர் தன்னுடைய தெய்வீகத்தை தற்காலிகமாக மறைத்து கொண்டார்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வீகத்தை இழக்கவில்லை, தெய்வீகத்தை தானாகவே மறைத்து கொண்டார் என்று சொல்லுவாங்க. அதுதான், அதனாகவே அவர் முழு மனிதன் போன்ற தோற்றத்தை மனிதருக்கு ஏற்படுத்தினார். தன்னுடைய தெய்வீகத்தை உள்ளாய் வைத்திருந்தார், தனக்குள்ளாய் வைத்துக் கொண்டார், தனக்குள்ளாக அடக்கி கொண்டார். அதுல நல்ல கேள்வி சிஸ்டர். அதனால தான் சில தியாலஜின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தன்னை முழு தேவனாய் காட்டியிருந்தால் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் கரிஞ்சு போயிருப்பாங்க, புசுங்கி போயிருப்பாங்க. ஏன்னா அவருடைய நீதி எப்படிப்பட்டது. ஆகவே தான் தன்னுடைய அன்பை காட்டுவதற்காக வந்தபடினாலே தன்னுடைய நீதியையும் தன்னுடைய மகிமையும் காண்பிப்பதற்கு அவர் காண்பிக்காமல் இருந்தார். அவ்வளவுதான். காண்பித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? மனிதன் அவருடைய மகிமைக்கு முன்பாக சின்னாபின்னமாக்கி இருப்பான்னு சொல்ல முடியும். ஆகவே தான் ஆண்டவர் அதை செய்யவில்லை. ஆமா, பிலிப்பியத்தின் அடிப்படையில் அதுக்கு அந்த விளக்கம் அங்கே பரதரா போகும்போது அப்படிதான் தம்மை சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார் தானே பார்க்கிறோம். அதாவது தேவனாக இருந்தவர் தேவன் தன்மையோடு வந்தாலும் அதை மறைத்து மனிதனை போல அடிமை போல அது எந்த அளவுக்கு சிலுவை பரியந்தம் போயிருக்கிறார்களா, அது எவ்வளோ பெரிய ஒரு தன்மை. அதனால தான் நீங்கள் அந்த பகுதியை படிக்கும்போது, தொடர்ந்து படிக்கும்போது, ஆகவே தேவன் அவரை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தினார்னு படிப்போம். இல்ல, அதாவது நல்ல ரொம்ப அருமையான இறையல் கேள்வி சிஸ்டர் இது. ஒரு விதத்தில் சொன்னால் அவர் தெய்வனுக்குரிய எந்த பவரையும் அவர் காட்டல, உயிர்த்தெழும்போது மட்டும்தான் காட்டினார். இப்போ ஒருவேளை மற்ற நேரங்களில் சில காட்டினதெல்லாம் அது தெய்வீக வல்லமை காட்டினார் என்பது சொல்லதை விட அவருடைய மேசியாவுக்கான சில பண்புகளை காட்டினார். அவர் அற்புதம் செய்தது அத்தனையுமே
மேசியாவுடைய பணியோடு சம்பந்தப்பட்டது. அது தெய்வீக பணியோடு சொல்லலாம், ஆனால் அதை விட அதிகமாக சொன்னால் அவருடைய தெய்வீக பணியோடு மன்னிக்கவும் அவருடைய மேசியா பணியோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே அதில் கூட அவருடைய அந்த தெய்வீகங்களை முழுமையாய் காட்டினார் என்று சொல்ல முடியாது. வேண்டுமென்றால் அவருடைய தெய்வீகத்தை எப்போது காட்டினார் என்றால் உயிர்த்தெழுதலே காட்டினார். அதனால தான் நம்ம இங்கே கூட ஒரு வசனத்தை படிப்போம், அது அதோட பொருந்தி போகும். 5ஆம் வசனம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்தியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, அதாவது ஹோலி ஸ்பிரிட்டின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாக இருக்கு. அப்போது அந்த மரித்து உயிர்த்தெழும் போது தான் அவருடைய தெய்வீகத்தை பிறர் அறியும்படி காண்பித்தார். மற்ற அற்புதங்களெல்லாம் அவர் மேசியாவாக தேவ திட்டத்தின்படி செய்தவன்று தான். அதுக்காக தேவ வல்லமை இல்லை என்று சொல்லவில்லை, தேவ ஆளுமையை மறைத்து கொண்டார். அதாவது இறந்து உயிர் தந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த பூமியை விட்டு அதுக்கப்புறம் அவருடைய செயலை அதாவது அவருடைய என்ன சொல்ல அவரு கிளாரிட்டியோட அவர் தான் தேவன்ற அதுக்கப்புறம் அவர் தன்னை வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் தேவகுமாரனும் காட்டிடல, அப்போ தெய்வ தன்மை வந்துட்டுல. அப்போ உயிர்த்தெழுதல் மூலம் தான் தேவன் என்பதை காட்டுகிறார். அதுவரை அதை மறைத்து கொண்டார் என்று சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். தேவையான இடங்களில் வேண்டுமென்றால் அந்த அற்புதங்கள் செய்தபோது தேவ வல்லமை காட்டினார், ஆயினும் முழுமையாக அல்ல. முழு ஆளுமை அவர் காண்பிக்கவில்லை, முழு மகிமை காண்பிக்கவில்லை. மேசியாவுக்குரிய பணியோடு அதை செய்தார்.